தேவன் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அதாவது நீ கேட்கிற காரியம் பெரிதா இருந்தாலும் சிறியதா இருந்தாலும் குறித்த காரியத்துல தேவன் அதை நிறைவேற்றுவார். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். சொன்னா நான் நம்பிக்கையோடு கர்த்தரிடத்துல ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். உடன்படிக்கை குறித்த காலத்துல அந்த காரியமும் நடக்கும், நமக்கு ஆண்டவர் உடன்படிக்கையும். அடுத்த வசனம் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 26வது ராத்திரியிலிருந்து இது 1ஆம் தேதி இல்லையா? இந்த 1ஆம் தேதியிலிருந்து நீங்க கருத்தால் ஆண்டவரிடத்துல முழங்கால் படிட்டு ஒவ்வொரு காலையும் துதி பலிகளை செலுத்தும் போது, சோதரத்தை நாம் செலுத்தும் போது இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளாக தேவன் உங்களை அந்த வருஷத்தை நன்மையாலே முடிசூட்டுவார். புத்தாண்டு வாழ்த்துக்களை தென்னிந்திய திருச்சபை ஊத்துக்கோட்டை குருசேகரும் மாம்பாக்கம் திருச்சபை மூலமாய் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளூர் மாவட்ட தமிழ் கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் என் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை பேராயம் ஊத்துக்கோட்டை குருசேகரும் எடம்பேடு திருச்சபையின் சார்பாக தமிழ் கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் எங்கள் திருச்சபையின் சார்பாக 2026ஆம் ஆண்டுக்கான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தமிழ் கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு புதிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026ஆம் வருஷத்துல அனைத்து சொந்தங்களுக்கும் எல்லா நன்மையும் பெற்று எல்லா வரமும் பெற்று இறைவனாக இயேசு கிறிஸ்துவினுடைய அருளினால எல்லாரும் நல்லா இருக்கும்படியே கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஊத்துக்கோட்டை கிறிஸ்துவின் ஜெப வீடு, பாஸ்டர் பவுல் டி சிட்டிபால். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களும் புத்தாண்டு வாழ்த்துக்களும் திருவள்ளூர் மாவட்ட கிறிஸ்துவ சபையை சேர்ந்த அத்தனை பேருக்கும் நம்முடைய சபையின் சார்பாக ஜீசஸ் பிளஸிங் கார்ஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த புதிய ஆண்டிலே புதிய நன்மைகளை புதிய ஆசீர்வாதங்களை நம்முடைய தமிழகம் முழுவதும் ஆண்டவராகிய தேவன் கொடுத்து புதுவிதமாக நம்முடைய தேசத்தை நடத்தும்படியாக நாம் யாவரும் ஜெபிப்போம்.